தொடுதிரை, மடிக்கணினி, இணையம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, டிஎன் டெட் கடந்த ஜூன் 4 மற்றும் 5ஆம் தேதியில் நடைபெற்ற பணியில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்குரிய பணியினை உறுதி செய்வதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்றது. அந்த தேர்வை நடந்து முதல் எபிசோடில் 33 கேள்விகளை பார்த்தோம். அதை தொடர்ந்து தான் 2வது எபிசோடில் தொடர்ந்து அந்த கேள்விகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். விளக்கமான விடைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது லாஸ்ட் கொஸ்டின் நம்ம தமிழ் மொழி பாடத்தில் கீழே கொடுக்கப்பட்டவில் கூற்றும் காரணம் சரியா என கேட்டிருந்தாங்க. அதாவது திருக்குறள் நீதி நூல், எஸ் நீதி நூல், அறநூல், ஏன்னா 14 கீழ்கணக்கு நூல்லே அதிக அறநூல், அதிக அறத்தை சொன்ன நூல் எதுனா திருக்குறள். திருக்குறளுக்கு அப்புறம் தான் நாலடியார், அதுக்கப்புறம் தான் பழமொழி 400 இல்லையா? அப்போ அது வாழ்வியல் நூல் கரெக்டு. ஆனால் எக்காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும். ஆனால் அறக்கருத்துக்கள் இதில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு பேர் என்னன்னா அறநூல் பேர். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 2வது தப்பு. கூற்று சரி, காரணம் தவறு. 33க்கு ஏன்னு பார்த்தோம். வாடா ராசா, வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. இது பால் வழுதி. பெண் பாலை ஆண் பாலாக அழைப்பது பால் வலு அமதி. அப்போ ஆன்சர் 34க்கு பி என்பது சரியான விடை. 34வது கொஸ்டினுக்கு பி என்பது சரி. அடுத்த 35வது கேள்வி பாருங்க. 35 சரியான விடையை தேர்கின்றாங்க. விசேஷம் என்பதன் பொருள் என்னான்னு கேட்குறாங்க. விசேஷம், இன்னைக்கு என்னப்பா உங்கள் வீட்டில் விசேஷம்னா இன்னைக்கு என்ன உங்கள் வீட்டில் சிறப்பு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அப்போ 35க்கான ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 35க்கு டி. விசேஷம் என்பதன் பொருள் சிறப்பு. புனையா ஓவியம் கடுப்புணவில் இப்பாடல் வடிவரி இடம்பெற்றுள்ள நூல். புனையா ஓவியம் கடுப்ப புனவில். ஆன்சர் வாஸ் நெடுநல் வாடை. 37க்கு சி என்பது சரியான விட. புனையா ஓவியம் கடுப்ப புனவில் நெடுநல் வாடை என்பது சரியான விட. அடுத்து பாருங்க 38 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ராஜா நேற்று வந்தான், அவன் தான் வரவித்தான். அப்போ தன்வினை. அப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா 4. ராஜா நேற்று வருவித்தான், பிறர்வினை. கவிதா உரை படித்தால், கவிதா உரை படித்தால் செய்வினை. வேற உரை கவிதா வால், வால் படிக்கப்பட்டு என்றால் செயற்பாட்டு வினை 1. அப்போ 4 3 2 1. அப்போ ஆன்சர் 38க்கு ஏ என்பது சரியான விடை. ஏ இஸ் த கரெக்ட். ராஜா நேற்று வந்தான் என்பது தன்வினை, ராஜா நேற்று வருவித்தான் என்பது பிறர்வினை, கவிதா உரை படித்தால் என்பது செய்வினை, கவிதாவால் படிக்கப்பட்டது என்றால் செயற்பாட்டு வினை. ஆன்சர் 4 3 2 1. 39க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 40 பாருங்க. 39வது கொஸ்டின் பாருங்க. எழுவாயுடன் பெயர் வினை வினா தொடர்வது. மேசா பாலம் கேட்கிறாங்க. எழுவாயுடன் பெயர் வினை வினா தொடர்வது எழுவாய் தொடர். அப்ப ஏக்கு 4. வேற்று உரிமைகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள், அது வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது, அது உரிச்சொல் தொடர். முற்று பெறாத வினைப்பெயரை கொண்டு முடிவது, அது பெயரச்ச தொடர். அப்ப ஆன்சர் 4 3 1 2. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 3 1 2 வந்தால் 4 3 1 2 என்பது ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ மீண்டும் ஒரு முறை பாருங்க. எழுவாயுடன் பெயர் வினை வினா தொடர்வது எழுவாய் தொடர். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். அடுத்தது முற்று பெறாத வினை பெயரை கொண்டு வருது. வினை பெயர்னா பெயரச்ச தொடர். அப்போ ஆன்சர் 39க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ என்பது சரியான விடை. அடுத்த 40வது கேள்வி பாருங்க. 40க்கு பாருங்க. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பெயர் சொல், பெயர் சொல் என்பது மரம், மரம் ஒரு பெயர் தானே. அதே மாதிரி உரிச்சொல், உரிச்சொல் என்பது மாநகர். இணைப்பு சொல் அதுவும் இதுவும். வினைச்சொல் ஓடுதல் தல். அப்போ ஆன்சர் பெயர் சொல் மரம் 4. அப்புறம் உரிச்சொல், உரிச்சொல் என்பது மாநகர் 2. சி 1, அதாவது இணைப்பச்சொல் டி ஓடுதல். ஆன்சர் வா சி. 40க்கு சி என்பது சரியான விடை. 40க்கு சி என்பது சரியான விடை. அடுத்த 41 பாருங்க. பிறக்கும் இடம், ஒழிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலவற்றில் சில எழுத்துக்கள் ஒத்து போகின்றன.
அவற்றை இணை எழுத்துக்கள் என்று கூறுவாங்க. கரெக்ட். இணை எழுத்துக்கள்னா இப்படி தான், பிறக்கும் இடத்துலையும் ஒலிக்கும் முயற்சி கால அளவு. அப்போ ஒன்று குருட்டு கரெக்டு. எல்லா இனத்துக்களும் எல்லா இணை எழுத்துக்களும் சொல்லில் ஒன்றாக சேர்ந்து வரும் என்பது தப்பு இல்லையா? அப்போ தப்புனா முதல்ல ஒன்று கரெக்ட்னா கூற்று சரி, காரணம் தவறு. அப்போது 41க்கு பி என்பது சரியான விட. பி. 42 பாருங்க, சொற்கள் அடுக்கி வந்து பிரித்தாலும் பொருள் தருவது அடுக்கு தொடர். எஸ், அடுக்கி வந்து பொருளை தந்தா அது அடுக்கு தொடர். வேற அடுக்கு தொடர் ஓர் எழுத்து ஒரு மொழியாய் மட்டுமே வரும். தப்பு, ஓர் எழுத்து ஒரு மொழியா வராது. அப்போ 42 கூற்று வந்து சரி, கூற்று ரெண்டாவது வந்து தவறு. அப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓர் எழுத்து ஒரு மொழியாக வராது. ஓகே, 42க்கு சி. 43 பாருங்க, அளந்தவர். அளந்தவர் என்றால் வறியவர். அதே மாதிரி செராமை, செராமினா வெறுக்காமை. நோன்றல், நோன்றல் என்றால் பொறுத்தல். போற்றார் அப்படி என்றால் பகைவர். அப்ப ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அளந்தவர் என்றால் வறியவர், செராமை என்றால் வெறுக்காமை, நோன்றல் என்றால் பொறுத்தல், போற்றார் என்றால் பகைவர். அப்ப ஆன்சர் 43க்கு சி என்பது சரியான விட. அடுத்த 44வது கொஸ்டின், வினை மரபு சொற்களை பொறுத்துக. அம்பு, அம்பு வந்து பார்த்தனா எய்தார். சுவர், சுவர் வந்து என்ன பண்ணாரு? எழுப்பினார். கூடை முடைந்தார். மாத்திரை விளங்கினான். வினை மரபு செயலை குறிக்கிறது மரபு. அப்ப அம்பு எய்தார் என்பது 4 வருது, சுவர் என்றது எழுப்பினார் 3. அப்ப 4 3 2 1 ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 44க்கு ஏ என்பது சரியான விடை. அம்பு எய்தார், சுவர் எழுப்பினார், கூடை முடைந்தார், மாத்திரை விழுங்கினான். ஏ இஸ் த கரெக்ட். 45 பாருங்க, சீர்களை வரிசைப்படுத்தி குறள்களை எழுதுக. சீர்களை கரெக்டான, அதாவது நிறைவுடைமை, நீங்காமை, வேண்டின், பொறையுடைமை, போற்றி ஒழுங்கப்படும். இதுதான் கரெக்டான அரேஞ்ச் ஆகியிருக்கிற குறள். அப்போ சி. சீர்களை வரிசைப்படுத்த கேட்கிறான். நிறைவுடைமை, நீங்காமை, வேண்டின், பொறையுடைமை, போற்றி ஒழுங்கப்படும். அப்போ 45க்கு சி என்பது சரியான விடை. 46வது கொஸ்டின் பாருங்க, சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன், சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் என்று பாடியவர் தான் இந்த சச்சிதானந்தன். யாழ்ப்பாண கவிஞர் சச்சிதானந்தன். அப்ப ஆன்சர் 46க்கு பி என்பது சரியான விடை. 46 பி. 47 பாருங்க, 47 கூற்று, சிலம்பு என்றால் ஒளித்தல் என்பது பொருள். சிலம்புனா ஒளித்தல். கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி சிலம்பாட்டத்தில் சிறந்து விளங்கினார். சிலம்பாட்டம்னா ஒளித்தல் தான், ஆனா அவரு சிலம்பாட்டத்தில் இல்லை, அவர் பேர் வல்வில் ஓரி, வில் விதில சிறந்தவர். அப்போ ஆன்சர் 1 ஏ கரெக்டு, கூற்று கரெக்டு, கூற்று 2 தப்புனா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆன்சர் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அவர் சிலம்பாட்டத்தில் சிறந்தவர்ல வில் விதில சிறந்தவர். ஆன்சர் 47க்கு டி என்பது சரியான விட. 48 பாருங்க, சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. இப்பாடல் வரிகளில் சேகரமாய், அப்ப சேகரமாய் என்றால் கூட்டம் என்பது சரி. சேகரமாய் என்பதன் பொருள் வந்து கூட்டம். கூட்டமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. அப்ப சேகரமாய் என்பது கூட்டம். 48க்கு சி என்பது சரி. அடுத்த 49வது கேள்வி பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்ற அல்ல பிற. அப்ப கல்வியின் பெருமையை உணர்த்தும் நாலடியாரின் பாடல் வரியை எழுதியவர் யாருன்னா இவங்க தான் நாலடியார், பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள். ஆன்சர் பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள். ஆன்சர் 49க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சமண முனிவர்கள் தான் நாலடியார். நாலடி 400 வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகின்ற ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற நாள் என்பது நாலடியார். அப்ப நாள் என்ற நாலடியார் எழுதியவர்கள் சமண முனிவர் பலர், அதாவது பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள். 49க்கு டி என்பது சரி. 50வது கேள்வி பாருங்க, நிரூபித்த என்ற சொல்லின் பொருள்னா உருவாக்கிய என்று அர்த்தம். நிரூபித்த அப்படின்னா உருவாக்கிய. 50க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 50வது கேள்விக்கு சி என்பது சரியான விட. 51 பார், கூற்று, கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை
பறைச்சாற்றுவதாக உள்ளது. ஆமா, 2ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்த கரிகாலனால் கட்டப்பட்ட அன்று இன்றும் அது பறைச்சாற்றி அப்படி ஒரு தொழில்நுட்பம். கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைச்சாற்றுவதாக உள்ளது. கல்லணை கிபி 6ஆம் நூற்றாண்டு இல்லை, இப்போதான் சொன்ன 2ஆம் நூற்றாண்டு. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2வது தவறு. 6ஆம் நூற்றாண்டு கிடையாது, 2ஆம் நூற்றாண்டு. குறிப்பாக பட்டினப்பால, குறிப்பாக கடியலூர் உருத்திர கண்ணார் கரிகாலனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லுவார். அது ஏற்றுமதி இறக்குமதி மட்டுமில்லாமல் ஈவன் கரிகாலனுடைய ஆட்சி சிறப்பை பற்றி கூட சொல்லும். அப்போ 51க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 58 ஓர் எழுத்து ஒரு மொழியில் எத்தனை சொற்கள் குறில் எழுத்துக்காக அமைந்துள்ளன? நோ குறில் எழுத்து, தூ, இது 2. அப்படின்னா 2 எழுத்து தான். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எத்தனை சொற்கள் குறில் எழுத்து? 2. ஆன்சர் வாஸ் 52க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 53 பாருங்க. எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் ஆகிய 3 ஒரு தொடரில் இடம்பெற்றிருக்கும். கரெக்டு. அப்போ எழுவாயோ செய்யப்படும் பொருளோ இல்லாமல் தொடர் அமையும், அதுவும் கரெக்டு. அப்போ கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. 53க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி என்பது சரியான விட. 54 பாருங்க. 54 ஆழி கிணறு. ஆழி கிணறு என்றால் கடல் அருகே தோன்றிய கிணறு. உரை கிணறு என்றால், உரைனா மணற்பாங்கான இடத்தில் தோன்றிய கிணறு. கட்டு கிணறு, கட்டுகிணறு என்றால் சரளை நிலத்தில் தோன்றிய கிணறு. பூட்டை கிணறு என்றால் அதாவது கமலை நீர் பாய்ச்சும் கிணறு. 1க்கு 4. அப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மீண்டும் ஒரு முறை பாருங்க. ஆழி கிணறு என்றால் கடலருகே தோன்றிய கிணறு. உரை கிணறு என்றால் மணற்பாங்கன்னத்தில் தோன்றிய கிணறு. கட்டு கிணறு என்றால் சரளை நிலத்தில் தோன்றிய கிணறு. பூட்டை கிணறு என்றால் அது கமல நீர் பாய்ச்ச கிணறு. அப்போ ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அப்போ ஆன்சர் 54க்கு ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9ஆம் வகுப்பு தமிழ் பாரம் புக்கு எல்லாமே புத்தகத்தில் தான் கேள்வி வந்திருக்கு. எல்லாமே டிட்டோவாக புக்கில் தான் இருக்குது. அடுத்து பாருங்க. 53வது 7வது புக்கு பாடம். கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. கரெக்டு. கேட்டல் பேசுதல் தாய்மொழி அப்படிதான் அறிமுகம் ஆகும். கூற்று கரெக்டு. படித்தல் எழுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிறமொழிகள் அறிமுகமாகிறதா? அதுவும் கரெக்டு. 2ஆம் நிலைக்கு படித்தல் எழுதல். அப்போ 2மே கரெக்டுனா கூற்று 1 சரி, 2வது கூற்றும் சரி. அப்போ ஆன்சர் 55க்கு பி என்பது சரியான விட. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டில் கூற்றும் காரணம் சரியா என கண்டறிக. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனை என் தலை சிறந்த நண்பன் என்பார் ஆபிரகாம் லிங்கன். கரெக்டு. மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமின்றி சிந்திப்பதும் தான். அப்போ சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று நூல்களும் தான். பட்டறிவையும் நூலகமே நூலகம் தருகிறது. அப்போ 2மே கரெக்டு. கூற்றும் சரி, காரணமும் சரிட்டு. அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 கூற்றுமே. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்பார் ஆபிரகாம் லிங்கன். கரெக்டு. மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிறப்பு மட்டுமன்று சிந்திப்பதும் தான். அப்போ சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று நூல்களும் தான். பட்டறிவையும் நூலகம் தருகிறது. ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதனால தான் ஹூ இஸ் இன்ஃபர்மேட்டிவ் மேன்? யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சர் ஆர்கனைசேஷன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் இன்ஃபர்மேட்டிவ் தகவல் அறிந்த மனிதனா ஒரு வருடத்தில் 2000 பக்கம் படிக்கிறவன் தான் தகவல் அறிந்த மனிதன். அப்போ நூலகம் என்ன பண்ணுதா நம்மளுக்கு? நூல் சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்றது நூலகம் தான். பட்டறிவையும் நூலகம் தருகிறதா? அப்போ 2மே கரெக்டு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 56க்கு சி. 57 பாருங்க. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விமானம் 30 அடி குறுக்களவு கொண்டது. தவறு. 2 விமானம் செங்கற்களால் கட்டப்பது. 2மே தப்பு இல்லையா? கரெக்டாக 2வது பெரிய இது. ஏன்னா பெரிய கோயில் மாதிரியே கட்டினாங்க 30 அடிகளில். அதே மாதிரி செங்கல் என்பது கருங்கற்கள். அப்போ ஆன்சர் 2மே தப்பு. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி. கூற்று 1 மற்றும் கூற்று 2மே தப்பு. ஆன்சர் 58 பாருங்க. சரியான தொடரை கண்டறிக. தவளை தப்பு இல்லை. தவளை இப்படி தானே வரணும். தவளை. மீன் பிடிக்க வலை தப்பு இல்லை. வலை.
குக்கரிலிருந்து ஒளி வந்தது, ஒளி இல்லை சவுண்டு. அப்போ அக்கறையுடன் படித்தால் முன்னுக்கு வரலாம். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 58க்கு சி என்பது சரி. அடுத்து பாருங்க 59வது கேள்வி. இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் என்பது 10 பாட்டு. இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை. இயற்கை பரிணாமம் பெரிய புராணம். இயற்கை அன்பு அதுதான் கம்பராமாயணம். அப்போ ஆன்சர் 59க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். A2 B4 C3 D1. அப்போ ஆன்சர் பாருங்க. இயற்கை ஓவியம் என்பது 10 பாட்டு. இயற்கை இன்பக்கலம் என்பது கலித்தொகை. இயற்கை பரிணாமம் பெரிய புராணம். இயற்கை அன்பு கம்பராமாயணம். 8வது தமிழ் புக்கு திருவிக்கா பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் 59க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 60வது கொஸ்டின். 60வது கொஸ்டின் பாரு, கடைசி தமிழ் கொஸ்டின். அச்சு வெல்லம். அச்சு வெல்லம் என்பது இனிப்பு. வாழைப்பூ. வாழைப்பூ துவர்ப்பு. மிளகாய். மிளகாய் வந்து கார்ப்பு. புளியங்காய் புளிப்பு. ஆன்சர் A3 B4 C2 D1. ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம முதல் 60 கொஸ்டினை பார்த்துருக்கிறோம். 2 மொழி பாடத்தை பார்த்துட்டோம். 3வது ஆங்கில மொழி பாடம், அதை தொடர்ந்து பார்ப்போம். 61 பாருங்க. given below are 2 statement. An anaphora is a technique where several pairs begin with the same word or word. Second statement, epithet is an adjective or pairs expressing quality of or attribute regard characteristic of the person of the thin mention. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டு தான். அப்போது 61க்கு ஏ, ரெண்டுமே கரெக்ட். anaphora is a technique where several pairs begin with the same word or அதே மாதிரி epithet is an adjective or pairs expressing quality of attribute regarding as a character person in the thinking mention. Both are correct. A is the correct. ரெண்டாவது, choose the sentence from the list of sentence below which explain meaning of the word prison. சிறைச்சாலைனா என்னன்னு கேட்குறாங்க. place where the people who do not follow the law are locked up. அப்போ சட்டத்தை யார் ஒருத்தர் மதிக்காத ஃபாலோ பண்ணாதவங்களையோ அவங்களே அறையில் அடைப்பது தான் சிறை. இதுதான் கரெக்டு. மற்றதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு போகலாம். ஏ சேர் ஆஃப் த ரூலரா, சிறைச்சாலை வந்து உனக்கு உட்காரத்துக்கு ஒரு சேர் போட்டு உட்கார ஆட்சி செய்கிற பகுதியா? ஏ லோ இல் அட் த பேஸ் ஆஃப் மவுண்டைனா, மலை மேலே ஹில் ஸ்டேஷன் இருக்கிறதா? கேரிங் த பிளேஸ் ஃபார் த ப்ரொடெக்டிங் சம், எதுவுமே கிடையாது. ஆன்சர் 62க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிரிசன். given below are the 2 statement. One is an assertion, other கொடுத்துருக்கிறா. ரிலேஷன்ஷிப் ஆர் ஒன் ட்ரூ வெல்த். ஆமாம், ஒருத்தருக்கு வந்து உறவு முறை தான் அதிகமான செல்வத்தை காட்டும். ரிலேட்டிவ் டு நாட் ஷோ எனி கேர் அண்ட் அஃபெக்ஷன். கேர் எல்லாம் ரிலேட்டிவ் தான் நல்லா கேர் எடுப்பாங்க. டு நாட் தப்பு இல்லையா? அப்போ ஆன்சர் இது கரெக்டு, ஆர் தப்பு. அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட், ஆர் இஸ் நாட் கரெக்ட். அப்போ 63க்கு சி என்பது சரியான விட. 64 பாருங்க. 64வது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. The branch in trees all add new leaves. இல்லையா? ஆமாம், வசந்த காலத்தில் branch in all trees are all new leaves. In the spring session, correct. Both are correct. Both A and R correct and R is a correct explanation. அப்போ 64க்கு A is the correct answer. 65 பாருங்க. match the word, அதாவது prefix கேட்குறாங்க. prefix ஏக்கு பாரு wanted, unwanted சொல்லாமா? unwanted. agree, disagree, prefix disagree. அதே மாதிரி பெயிண்ட்டுக்கு வந்து ரீபெயிண்ட். ஒர்க்டு, ஒர்க்குக்கு வந்து என்ன பார்க்கலாம்? அண்டர் ஒர்க். அப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 65க்கு சி என்பது கரெக்டான விட. சி. மீண்டும் ஒரு முறை பாருங்க. வாண்டட் அன்வாண்டட். அக்ரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அக்ரி. பெயிண்ட் வந்து ரீபெயிண்ட். ஒர்க்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஒர்க். அப்போ ஆன்சர் வா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற 1 and 2 ஸ்டேட்மெண்ட். when a sentence express surprise, wonder or emotion we use question mark போடுவோம். இப்படி தானே போடுவோம் நம்ம. ஆச்சரியக்குறி தான் நம்ம apostrophe. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ஆன்சரில் பாருங்க. கரெக்டுன்னு கொடுத்துக்கிறதெல்லாம் தப்பு பண்ணிடலாமா? ரெண்டாவது பாருங்க, இங்கே கொடுத்துருக்கா இதுக்கு தப்புன்னு எடுத்துடலாமா? அப்போ ரெண்டாவது பாரு. in light of the above statement choose the most appropriate answer from option given below. when a sentence make a request for a command we end with a full stop. அப்போ கரெக்ட் இல்லையா? ஃபுல் ஸ்டாப் எப்போ இல்லையா? அப்போ ஒன்று தப்புனா ரெண்டாவது கரெக்டு. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் என்ன இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. அப்போ என்னன்னா ஒன்று இன்கரெக்டு,
2 இஸ் கரெக்ட். அப்போ ஆன்சர் வாஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 66க்கு டி என்பது சரியான விடை. 67 67 எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரீட்டிங். நம்ம எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரீட்டிங் எப்படி சொல்வோம்? ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங். அப்போ எக்ஸ்பிரஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா 4. வேறஸ் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேங்கிங். தேங்கிங் எப்படி நம்ம சொல்வோம்? கிரேட்ஃபுல் ஃபார் ஹெல்ப். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேங்கிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கிரேட் ஃபார் ஹெல்ப், கிரேட்ஃபுல். எக்ஸ்பிரஷனா அப்பாலஜிங். அப்பாலஜினா சாரி கேட்கறது இல்லையா? மேக்கிங் ரிக்வஸ்ட்னா குட் யூ ப்ளீஸ் கைட் மீ. ஆன்சர் டிக்கு வந்து 3. அப்போ ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏக்கு வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரீட்டிங் ஹலோ அங்கிள், குட் மார்னிங். எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேங்கிங் கிரேட்ஃபுல் ஃபார் த ஹெல்ப். வேற எக்ஸ்பிரஷன் ஆஃப் அப்பாலஜிங் சாரி ஃபார் த மிஸ்டேக். வேற மேக்கிங் ரிக்வஸ்ட் குட் யூ ப்ளீஸ் கைட் மீ. அப்போ ஆன்சர் 67க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்புறம் 67 பார்த்தா 68 பாருங்க. 68வது கேள்வி. given below this two statement a paragraph discuss one idea in detail and aid the development and overall topic. ஆமாம், ஒரு சின்ன பேராகிராஃபை டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம. கரெக்டு. ஏ பேராகிராஃப் டிஸ்கஸ் மெனி ஐடியா. மெனி ஐடியா இல்லை, ஒன் ஐடியான்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டஸ் நாட் கிடையாது இல்லையா? டஸ் நாட் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு கரெக்டுனா ரெண்டாவது தப்பு. அப்போ ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிட்டு போகலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 68க்கு ஏ என்பது சரியான விடை. 69 பாருங்க. இது ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கா. யங் சீகள் ஸ்கிராம்டு வித் ஜாய். ஆர் வேர்ட் ஜாய் இஸ் அ நவுன். அப்போ யங் சீகள் ஸ்கிராம்டு ஜாய்ஃபுல்லி ஆர் த வேர்ட் ஜாய்ஃபுல்லி இஸ் அன் அட்வர்ப். அப்போ இங்கே ஜாய் என்பது நவுனு. கரெக்டு. ஜாய் இஸ் எ நவுன். வேற ஜாய்ஃபுல் என்பது அட்வர்ப். அப்போ ரெண்டுமே கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். அப்போ 69க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 69 ஏ என்பது சரியான விட. 70வது கேள்வி பாருங்க. 17th கொஸ்டின். மேட்ச் த பிரேஸ் வேர்ப் லிஸ்ட் 1 வித் தர் மீனிங் லிஸ்ட் 2. அப்போ பாருங்க, புட் அவுட். புட் அவுட்னா ஸ்டாப்னு அர்த்தம். ஸ்டாப் சம்திங் ஃப்ரம் கண்டினியூங். லுக் இன் டு. லுக்னா இன்வெஸ்டிகேட் சம்திங். வேற கிவ் அப். கிவ் அப் என்றால் அபண்டன், முடிச்சுக்கலாம். அபண்டன் சம்திங். வேற லுக் ஆஃப்டர், டேக் கேர் ஆஃப் சம்திங் ஆர் சம் ஒன். அப்போ ஆன்சர் வாஸ் 70க்கு வந்து ஏ சொல்லலாம். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 70க்கு ஏ. அடுத்து பாருங்க 71. who introduced bread sandwich மெத்தட் இன் ஃபார்மிங். பிரெட் சாண்ட்விச் மெத்தட் யாருன்னா நம்மாழ்வார். டெக்ஸ்ட் புக்கில் அப்படியே கொடுத்துருக்குறா, புக்ஸில் அப்படியே இருக்குது. கேள்வி எல்லாமே புக்கில் தாங்க வந்திருக்கு. கேள்வித்தாளை பார்க்குற அடுத்து தேர்வு எழுதுகின்றவங்களுக்கு ஒரு முக்கிய தகவல் என்றால் முழுக்க இந்த டெட்டு தேர்வு முழுவதும் டெக்ஸ்ட் புக்கில் தான் கேள்வி கேட்டிருக்கா. அப்போ அந்த டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் வாசிக்கிறது மிகவும் வெற்றிக்கான ஒரு வழி. அப்போ பார்த்தோன்னா இந்த பிரெட் சாண்ட்விச் மெத்தட் வந்து நம்மாழ்வார். ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 72 பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். த நேஷனல் எம்பலம் த வேர்ட் சத்தியமே ஜெயதே ரிட்டன் இன் தேவாங்கிரி ஸ்கிரிப்ட் முண்டக உபனிஷா. அப்போ 72க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேவநாகரிக ஸ்கிரிப்ட், அதுதான் வாய்மையே வெல்லுன்னு நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம். சத்தியமே ஜெயதே அது வந்து பார்த்தோன்னா தேவநாகரிக ஸ்கிரிப்ட். ஆன்சர் 72க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஈஸியான கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஐஐடி. அப்போ ஐஐடி என்பது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியாவில் 1954 உருவாக்குறாங்க. 23 ஐஐடி இந்தியா முழுவதும் இருக்குது. அதில் த பெஸ்ட் ஐஐடி தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். அப்போ வாட் இஸ் த ஃபுல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஐஐடி? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, உயர்கல்வி நிறுவனம், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் பாருங்கள். மேட்ச் த வேர்ட் லிஸ்ட் 1 வித் மோஸ்ட் சூட்டபிள் எண்டிங் கண்ட். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால். இது வந்து பார்த்தோன்னா எண்டு சஃபிக்ஸ் கேட்குறாங்க. ஸ்னோஃபால். அப்புறம் சன்செட்டு. டிராயிங்க்கு வந்து டிராயிங் ஆல். வேற வெயிட்டிங் ரூம். அப்போ ஆன்சர் வாஸ் ஏ. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 74க்கு ஏ என்பது சரியான விட. ஸ்னோஃபால், சன்செட், டிராயிங் ஆல், வெயிட்டிங் ரூம். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 75. fill in the blank in the sentence below with a simple past tense from of the word given in bracket. அதாவது old man was climbing the stair
in a hurry when he slipped because he lost, he had lost had lost னு வரும். Answer was B is the correct answer. Had lost. Okay. Next question பாருங்க. Choose the answer from the option given below in the filling blanks sentence. Dash is a literacy device that repeat the same word or phrase few time to make a idea clear, used to emphasize feeling or idea, create rhythm and bring attention to an idea. அப்ப அழகா ஒரு லிட்ரஸி டிவைஸ் சொல்றா. ரிப்பீட்னு ஒரு வார்த்தை. அது வந்து என்னவா? ரிதமேட்டிக்கா வருமா? அப்ப அதிலே வந்துருச்சு ஆன்சர் ரிப்பீட்டேஷன். ஆன்சர் வாஸ் 76A. அப்ப A வந்து பார்த்தனா இப்ப படிச்சு பாருங்க ரிப்பீட்டேஷன். Repetition is a literacy word that repeat the same word or phrase a few time to make an idea clear, or used to emphasize a feeling or idea, create a rhythm and bring attention to an idea. அப்ப 76க்கு ஆன்சர் B is the correct answer. B தப்பா சொல்லிட்டேன். B is the correct answer. Repetition. அடுத்து identity the connector used when comparing thing from the list below and comparing. Identify the connector. அதாவது பாருங்க எதெல்லாம் நம்ம ஒன்னோட ஒன்று இணைப்பு சொல்லலாம். and as well as more over first second third இது நம்பர்ல சொல்றா. whereas instead of ஆன்சர் வந்து பார்த்தனா connector. comparing எதனா ஆன்சர் similarly, likewise, same way. அப்போ 77க்கு ஆன்சர் D is the correct answer. Similarly, likewise, same way. 77க்கு D is the correct answer. Choose the original word for the clipped word, underline the following sentence. clipped word எதுல இருந்தா இந்த ஃபோன் எடுத்துருக்காங்க? டெலிஃபோன். அதிலே இருக்கு பாருங்க. மைக்ரோஃபோன் கிடையாது, ஜைலோஃபோன், சாக்ஸோஃபோன். ஆன்சர் வந்து ஃபோன் இஸ் ஆன் த டேபிள் ஆஃப் டெலிஃபோன். 78க்கு B is the correct answer. நெக்ஸ்ட் 79 பாருங்க. இது வந்து கேட்குறாங்க எங்கோன்னு கேட்குறான். ஆர்ஸ்க்கு வந்து ஃபோஹில், ஹிகலட், ஆஸ்டிஸ், அச்சிங், டிஆர் வந்து ஃபேன். அப்போது ஏக்கு 4, பிக்கு 1, 4 1 4 1 2 3 இருக்கா பாருங்க. 4 1 4 1 2 3. எஸ் 4 1 2 3 is C is the correct answer. 79க்கு C is the correct answer. அடுத்து 80 பாருங்க. 80வது. Choose the answer from the given option, fill the blank in sentence below. Neeraj Blatt was the youngest civilian receive Indian highest honor for bravery. braveryனா வீர தீர செயல். அவர் கொடுக்குற அவார்டு தான் அசோக் சக்ரா. அசோக் சக்ரா. இது அப்போ வந்து வீர சக்ரா. அதுக்கப்புறம் கீழே கொடுப்பாங்க கேலண்ட்ரி அவார்டு. வேற பாரத்னா ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. இந்தியாவில் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு எதுனா பாரத் ரத்னா. வேற வந்து பார்த்தோன்னா அர்ஜுனா அவார்டு வந்து ஃபோர்ஸ் பர்சனுக்கு தருவாங்க. அப்போ பார்த்தோன்னா அசோக சக்கர தான் பிரேவரி அவார்டு, வீர தீர செயலுக்காக கொடுக்குறாங்க. ஆன்சர் 80க்கு C is the correct answer. அடுத்து 81 பாருங்க. A fun is a play on word. It is commonly used in riddles, jokes and poem. Yes, fun வந்து ஒரு play on word. Limerick is a short poem with a specific rhyme scheme if often has a serious ending. In the light of above statement, choose the most appropriate answer from the option given below. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபன்ன்றது வந்து கரெக்டு. பட் வந்து பார்த்தீங்கன்னா லிமாரிக் a short poem with a specific rhyme scheme often serious ending இல்லை, சீரியஸ் எண்டிங் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கரெக்டாக, ரெண்டாவது தப்புன்னு. ஆன்சர் D is the correct answer. D என்பது சரி. 81க்கு D என்பது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. செலக்ட் த வேர்ட் ஃப்ரம் த லிஸ்ட் பிலோ வித் நாட் ரிலேட்டட் வித் தர் மேக்கிங் ஆஃப் கிளாத். அப்போ நம்ம துணியை செய்வதற்கு யான், நூற்பாலை, ஹேண்ட்லூம், கைத்தறி, ஸ்கின், இதுவும் ஒரு பாரி நூல் தான். பாத்திரம் வந்து நம்ம கிச்சனில் தான். ஆன்சர் 82க்கு D is the correct answer. ஓகே, சேஞ்ச் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் பிலோ த சேஞ்சிங் த verb. Stitch in the sentence into the present continuous from. Choose the answer from the given. அப்போ பாரு, மை சிஸ்டர் ஸ்டிச்சிங். இங்கே வந்து கண்டினியூஸ். ஸ்டிச்சுடு பாஸ்ட், வில் ஃபியூச்சர், இது பர்ஃபெக்ட். அப்போ ஆன்சர் வாஸ் ஸ்டிச்சிங் தான் கரெக்டான ஆன்சர். A is the correct answer. 83க்கு A என்பது சரியான விட. என்னுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த ஒரு வீடியோ தொப்பில் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.